வந்துட்டு இருக்காங்க பாரு. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஆக்சுவலா நீங்க விச்சர்ஸ பிடிக்கிறவன்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? ஒளியறத விட்டுட்டு பிடிக்கலாம். எனக்கும் ஒரு டவுட் இருக்கு சார். இந்த கொசுவை விரட்ட மருந்து இருக்கா? ஏன் கூட வாங்க, என்னோட கதையை உங்களுக்கு சொல்றேன். எதுக்கு இவ்வளவு தூரம் மேலே ஏறி வந்திருக்கோம்? இதுதான் இந்த ஊர்லயே உயரமான மலை. இங்க இருந்து பார்த்தா நிலா நல்லா தெரியும். பௌர்ணமி அன்னைக்கு அதுங்க வருதுன்னு சொல்லிருக்குல்ல. இந்த இடத்துல இருந்து பார்த்தா மொத்த ஊரும் தெரியுது இல்லையா? ஆமா, சரியா சொன்ன. 2 பேரும் சுத்தி யார் வராங்க என்னன்னு பாருங்க. கொஞ்சம் இத பாருங்க. இங்க யாரோ நெருப்பு கொளுத்திருக்காங்க. இங்க ஏதோ ஒரு ஹோல்ஸ் இருக்கு. ஒருவேளை விச்சஸ் தான் இந்த வேலையை பண்ணிருக்குமோ? அங்கிள், இங்க பாருங்க விச்சோட தொப்பி. நல்ல காரியம் பண்ணிருக்க பெஞ்சமின். இந்த கேஸுக்கே முக்கியமான ஒரு தடயம் இதுதான். ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. இந்த விச்சஸ்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் நல்ல ஃபேஷனா கிளம்பி வந்திருக்குங்க. இந்த பிரெட் நீங்க சாப்பிட போறீங்களா சார்? இல்ல. எத்தனை வருஷமா நீங்க இந்த வேலையை பாக்குறீங்க? 4 வருஷமா இந்த ஹண்டிங் வேலையில தான் இருக்கேன். இந்த மாதிரி கிரிச்சர்ஸ பிடிக்கிறதுக்காக நான் சுத்தாத ஊரே கிடையாது. இன்னும் சொல்ல போனா விச்சர்ஸ பிடிக்க 7 மலைகள் தாண்டியும் போயிருக்கேன். கடல் புயல்னு பார்க்காம அதையும் கடந்து போயிருக்கேன். ஆனா என் ரகசியத்தை யாருக்கும் சொல்ல மாட்டேன். அது என்னன்னு கண்டுபிடிக்க வந்தவங்களும் இப்ப இல்ல. ஆனா இந்த தொழில ஆரம்பிச்ச புதுசுல நான் எவ்வளவு தோல்வி அடைஞ்சேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு உதவி செய்ய ஒரு ஆள் கூட துணையா நிக்கல தெரியுமா? எந்திரி சொல்ற. இன்னைக்கு நீ என் கூட அசிஸ்டண்டா சேர போற. என்னோட டூல்ஸையும் என்னோட கோட்டையை உனக்கு கொடுத்து வரவேற்க போற. இது தலையில போடுறதுக்கு, இது பெரிய பெரிய பில்டிங் ஏறதுக்கு. இந்த ஹூக்க பார்த்தாலே தெரியும். இது என்னோட ஃபேவரட் நெக்லஸ். அப்புறம் கால்சியம் டேப்லெட். ஆமா, இது ஆம்பளைங்க யூஸ் பண்ணா. என்ன இப்படி கேக்குற? ஆனா நான் யூஸ் பண்ணது கிடையாது. எனக்கு என்னமோ உங்களை பார்த்தா ஹண்டர் மாதிரி தெரியல, ஏதோ கொல்லக்கார மாதிரி இருக்கு. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற பொருட்கள் அப்படி. வாய மூடு. பாத்தியா, இது உனக்கு கச்சிதமா பொருந்தது. இது எல்லாம் பார்த்தா உனக்கு கொள்ளடிச்சா மாதிரியா இருக்கு. என் கூட சேர்ந்து அடுத்த விச் ஹண்டிங்க நீயும் வருவல்ல? கண்டிப்பா இத நான் ஏத்துக்கிறேன். நல்ல ஆளை தேர்ந்தெடுத்திருக்க நினைச்சா, ஆனா அவன் தின்றதுல தான் குறியா இருக்கா. மாத்திடுவோம். அத கூட தியா, இனிமே என்னோட அசிஸ்டண்டா நீ இரு. ஒழுங்கா அந்த கோட்டை கைட்டு கூட. இல்ல, இது எனக்கு தான் வேணும். இது சுவையா இருக்கு. அந்த தொப்பில இருக்கிற கலர் சிஸ்டமோட கொஞ்சம் கூட மேட்ச் ஆக மாட்டேங்குது. உனக்கு ஏதாவது கிடைச்சதா பெஞ்சமின்? இல்ல அங்கிள், இது வரைக்கும் எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஓ, என்ன இப்படி நடக்குது? எனக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கணுமே. தொப்பியை யார் போட்டிருந்தாங்கன்றத கண்டுபிடிச்சா தானே கேஸுக்கான அடுத்த மூவ் கிடைக்கும். இந்த லேபிள பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓ, பரவாயில்ல, நீயும் நல்ல வேலை செஞ்சிருக்க பெண்டோரா. இத பார்த்தா ஏதோ எழுத்து மாதிரி தெரியுது. ஆமா, இது ஏதோ பழங்காலத்து மொழி மாதிரி இருக்கே. என்னோட கணிப்பு சரியா இருந்தா. ஓ டியா, கால்ஃப் கேம்லாம் எப்படி போச்சு? கேம் ஒன்னும் பெருசா போகல. இருந்தாலும் நாங்க விச்சர்ஸ பார்த்தோம் தெரியுமா? என்ன சொல்ற? அதுக்கு பார்க்க எப்படி இருந்தது? விச்சர்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. வேற எப்படி இருக்கும்? சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் இன்னும் அது பயமுறுத்திட்டு தான் இருக்கு. அதுக்கு காரணம் ட்ராப் தான். அது ஒரு பெரிய கதை. அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க விச் ஹண்டரையும் பார்த்தோம். அவரோட பேரு வேன் மோஸ்லிங். அப்படி இருந்தா அவர் சரியான பயந்தாங்குழியா இருக்காரு. ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போய் அவரோட சொந்த கதை, சோக கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அது ட்ராப் தான் கேட்டுட்டு இருந்தாரு. ட்ராப்பா? போற போக்க பார்த்தா அவருக்கு அசிஸ்டன்ட் ஆயிடுவான் போல இருக்கு. சரி, இப்ப ட்ராப் எங்க இருக்கான்? நீ இதோட 103வது தடவை ட்ரை பண்ற. படி ஏறி போயிருந்தா கூட போயிருக்கலாம். உன்னை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியல. என்ன என்ன பண்ண சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களோட வேலையை நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் செய்யறேனே, கவலைப்படாதீங்க, சிறப்பா செய்வேன். இப்ப என்ன? அது அவங்க வந்துட்டியா? எனக்கு அப்பவே தெரியும். அங்க யார் அப்போ சாப்பாடு வச்சிருக்காங்க?
விச்சஸ பிடிக்கிறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க வச்சிருக்காங்க. அத அதுங்க சாப்பிட வரும்போது வலை வீசி பிடிச்சிடலான்னு தான். ஏன்னா அதுங்க இங்க எப்ப வேணாலும் வரும். ஓ அப்படின்னா எலிய பொறி வச்சு பிடிக்கிற மாதிரி விச்சஸ சாப்பாடு வச்சு பிடிக்கிறாங்க. குட் குட். ஒரு நிமிஷம் இருங்க, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். என்னால முடியலப்பா. கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த கம்ப்யூட்டர்ல ஏகப்பட்ட வேற டேட்டாபேஸ் வழி இல்ல, இருக்கு. கண்டுபிடிச்சுதான் ஆகணும். இதுக்கான அர்த்தத்தை மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன்னு வைய, நாம எந்த ரகத்தை சேர்ந்த விச்சஸ தேடுறோன்றதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரி, உங்களுக்கு மேஜிக்ஸ் மேல ஏதாவது நம்பிக்கை இருக்கா? விச்சஸ் பண்ற மேஜிக்கல் பவர் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. எஸ். ஓ நீங்க தேடின புக் கிடைச்சிருச்சு. பாத்தீனா இந்த புக்கு கிடையாது, இதுக்கு பக்கத்துல இருக்கிற புக்கை நீ எடுக்கணும். என்ன? விச்சஸ பார்த்து நான் பயப்படுறவன் கிடையாது, அதை எதிர்த்து சண்டை போடுறவன். ஒரே கல்லுல 2 மாங்காய் வடிச்சு ஊர்ல நல்ல பேர் வாங்குறனா இல்லையா? இங்க இருந்து போயிடு வேச். விச்சி நினைச்சு பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். அதாவது என் கையால செஞ்ச கேக்க கொண்டு வந்திருக்கேன். அத சாப்பிட்டு எனக்கு எந்த பரிசு கொடுத்தாலும் சரி, அதை நான் வாங்கிப்பேன். ஆனா வாயால மட்டும் பாராட்டிட்டு அனுப்பிடாதீங்க. இதத்தானே நான் எதிர்பார்த்தேன். இப்ப நடந்துருச்சுல்ல. சரி, கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுங்க. என்ன? இவ்வளவு நேரம் இங்க இருந்ததே வேஸ்ட். நம்ம எதையுமே கண்டுபிடிக்கல. சீக்கிரமே தடயம் கிடைக்கும்னு என்னோட 7வது அறிவுல அலாரம் அடிக்குது. ஆமா, அங்க என்ன கூட்டம்? நீங்க கவனிக்கலையா? தேனை பாத்துட்டு இருக்காங்க. அங்க பாருங்க. இப்போ நாம பார்த்தது விச்சஸ் தான் நினைக்கிறேன். எனக்கு அதுங்கள பார்த்தா பயம் கிடையாது, பிடிச்சிருவேன். சரிங்களா? உங்க கால் ஆடிட்டு இருக்கு பாருங்க, அத முதல்ல புடிங்க. ஒண்ணு இல்ல. இத பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஒரு நிமிஷம் இருமா, இன்னும் நான் பயத்துல இருந்தே வெளியே வரல. அப்படின்னா இதுக்கப்புறம் விச்சஸ நிறைய தடவை பார்க்கலாம். அதுங்களுக்கு பறக்கிற சக்தி இருக்கு. அதெல்லாம் இல்ல. இந்த ஊர் மக்களை பயமுறுத்த யாரோ மேஜிக்க பயன்படுத்துறாங்க. ஃப்ளையிங் விச்சஸ் எல்லாம் இருப்பாங்கன்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. படத்துல தான் இதெல்லாம் பார்க்க முடியும், நிஜ வாழ்க்கையில எப்படி? சில பேருக்கு மனசு கஷ்டப்படாம எப்படி பேசணும்னு தெரிய மாட்டேங்குது. அங்கிள் கொஞ்சம் இங்க பாருங்களேன். அங்க இருக்கிறது விச்சஸ் பயன்படுத்துற ப்ரூம் தானே? நீ கண்டுபிடிச்சிட்ட பெஞ்சமின். இத கண்டுபிடிச்சதுக்காக உனக்கு நான் தங்க மெடலே கொடுக்கிறேன். ஏய், ஒழுங்காத கீழ வை சொல்லுங்க. வெச்சிடு. அதை கிட்ட ஒழுங்காத கொடுத்துரு. இல்ல உன்னை பிடிச்சா உன்னை சும்மாவே விட மாட்டோம். வாங்க, திருப்பி வாங்க. உங்களுக்கு அதை எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். இப்ப என்ன பண்ணலாங்கிற ஐடியால இருக்கீங்க? பிடிங்க அவங்கள. கேஸ முடிக்கணும்னா அதுக்கு நாம உயிரோட இருந்தாகணும் இல்ல டியா? அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா ஓடிடலாம். சீக்கிரம் வாங்க. நம்ம சும்மா விட கூடாது. அவங்க பிடிச்சாகணும். சீக்கிரம் வாங்க. வாங்க. தெரியாதனமா இந்த ப்ரூமை எடுத்து போல இருக்கு. இப்ப வேண்டாம், இதுக்குள்ள ஒளிஞ்சுக்கலாம். சீக்கிரமா வாங்க. சரி. அவங்க எங்க போயிருப்பாங்க? போனா கூட பரவாயில்ல. ஆனா என்னோட ப்ரோமியை எடுத்துட்டு போயிட்டாங்க. உங்க பயத்தினால அவங்கள நம்ம விட்டுட்டோம். இப்போ இந்த ப்ரூமை எடுத்துட்டு போய் நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்க வேண்டியதுதான். உங்க சட்டை கிழிஞ்சிருக்கிறத கவனிக்கலையா நீங்க? எங்க கிழிஞ்சிருச்சா? இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் சட்டை கிழிறது சகஜம் தானே. அங்கிள் கொஞ்சம் இங்க பாருங்க. தடயத்துக்கு மேல தடயம் கிடைக்குது. மாறுவேஷ ட்ரெஸ் கடை. ஒரு நிமிஷம் இரு பெஞ்சமின். எனக்கு இத பார்க்கும்போது ஒரு க்ளூ தோணுது. பெண்டோரா, நம்ம ஒரு பழங்காலத்து லெட்டர் தேடணும்ல, அதை கொடு. ஓ, என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லுங்க. இந்த லெட்டர் என்னன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா ஸ்டோரோட லோகோ மாதிரியே இதுல இருக்கு. எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரியுது டியா. இந்த தொப்பிய இங்க வந்து தான் வாங்கியிருக்காங்க. இது பழங்காலத்து மொழியெல்லாம் கிடையாது, இந்த கடையோட லோகோ தான் அது. இந்த கேஸ் ஒண்ணு இல்லாம புஸ்ஸுன்னு போயிடுச்சோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும், இது நிச்சயமா விச்சஸோட வேலையா தான் இருக்கும். ஆமாங்க, இது எங்க கடையோடதுதான். ஒரு ட்ரூப் வந்து இந்த காஸ்டியூம்ஸ் மொத்தமா வாங்கிட்டு போனதா எனக்கு ஞாபகம். காஸ்டியூம்ஸா? ஆமா, விச்சஸ் காஸ்டியூம்ஸ் வேணும்னு கேட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு ராத்திரி அவங்களோட நாடகம் இருக்கா. ஏன் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? சரி சரி, சீக்கிரமா அந்த இடத்துக்கு போங்க. ப்ரோக்ராமோட பேரு விச்சஸோட அட்டகாசம். ஆமா, எதுக்கு நீங்க காஸ்டியூம் கொடுத்த விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்லல? நீங்க பண்ணது ரொம்ப பெரிய குற்றம். அதனால நிறைய பேர் பயந்துருக்காங்க.
ஓ, அந்த மாதிரி ஆயிருக்கு. அவங்க என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. நாடகம் தத்ரூபமா வரணுங்கிறதுக்காக எல்லா மக்களையும் பயமுறுத்த போறதா சொன்னாங்க. ஹாரர் மூவிஸ் எல்லாம் பார்த்து ரோப்ப கட்டி ப்ரூம் எல்லாம் கூட அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா போச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இவரை சொல்லி என்ன பண்றது? இப்போ நீங்க எனக்கு பின்னாடி பாக்குறது என்னன்னா, ஸ்காட்லாந்துல நடக்கிற ஒரு டிராமாவோட அரங்கேற்றம் தான். இந்த டிராமாவோட ஒத்திகை நடந்துட்டு இருக்கும்போது இந்த ஊர் மக்கள் எல்லாம் அதை பார்த்து எங்க உண்மையான விச்சஸ் வந்துடுச்சோன்னு பயந்துட்டாங்க. ஏன்னா அந்த டிராமாவை சேர்ந்தவங்க எல்லாம் கயிறு கட்டி ப்ரூம்ல பறந்த காட்சி அப்படி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அவங்க பண்றத பார்க்க தத்ரூபமா இருந்தது. உங்களுக்காக இந்த காட்சியை நாங்க பிரத்யேகமா காட்ட விரும்புறோம். அவங்க வச்சிருக்கிறது தப்பான ப்ரோ. சாரி. நேயர்களே, இந்த ஊர்ல விச்சஸும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இத்தோட இதை நான் முடிச்சுக்கிறேன். இப்படிக்கு கேமராமேன் பெஞ்சமினோட உங்க ஆல் இன் ஆல் அழகு ராஜா. ட்ராப்? நீங்க ராத்திரி ஃபுல்லா ரூம்ல தான் இருந்தீங்களா? ஏன் உங்களுக்கு பயமா இருந்துச்சா? பயத்துக்கே எப்படி பயப்படணும்னு சொல்லி கொடுத்தவனா? இங்க பாரு, உன்னோட கேள்விக்கெல்லாம் அனாவசியமா பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஹலோ ட்ராப். ஹலோ மிஸ்டர் வேன் மவுஸ்லிங். டியா, நான் இவனுக்கு கொடுத்த அந்தஸ்தை திரும்பி வாங்கிட்டு போலாம் தான் வந்திருக்கேன். ஓ, தாராளமா. நீங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன். அது இப்போதைக்கு நடக்காது. என்னோட விசார்ட் ஹண்டிங் வேலை சரியா போகாததால நான் இப்ப வேற வேலையை தேர்ந்தெடுத்திருக்கேன். அது முடிகிற வரைக்கும் இந்த கோட்டி என்கிட்டயே இருக்கட்டும். ஏன்னா என்னோட கடைசி காலம் வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பேன். நம்பிக்கை தானே வாழ்க்கை. கண்டிப்பா இந்த வேலை எனக்கு கை கொடுக்கும். ஓ, என்னது? ஒன் மோஸ்லிங் ஃபயர் பிரீத்திங் டிராகன் ஹண்டர். இனி பாருங்க என் விளையாட்ட.